friends, welcome to FL Studio Tamil tutorial part 6. நான் சினோ. நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி இப்போ வந்து நம்மளோட பீட்டை வர வச்சுக்கலாம். அது பேட்டர்ன் பேனலை போன கிளாஸில் வந்து நான் எப்படி வந்து பீட்டை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறது ஸ்லோ பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு டைம் நான் அதை ப்ளே பண்ணுறேன். இப்போது இந்த பீட்டை வந்து நான் வந்து எப்படி நம்மளோட சாங் பேனலில் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம எத்தனை வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பேட்டர்ன் நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது வந்து க்ரியேட் ஆகிக்கும். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் எனக்கு வேணால் வேறு சவுண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நம்ம வந்து புதுசாக ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் எத்தனை டைம் எடுத்துகிட்டு வந்து வச்சாலையும் நான் லாஸ்ட்டாக என்ன வைக்கிறனோ அது தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பேட்டர்ன் ஒன்று இங்கேயும் பேட்டர்ன் ஒன்று அப்படின்றது தான் இருக்குது. எனக்கு புதுசாக ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு நேம் கேட்கும், அதாவது பேட்டர்ன் 2ஓட நேமு. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது கொடுங்க. நான் சீனோ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா பார்த்தோன்னா இப்போ வந்து சீனோன்ற பேட்டர்னில் எம்டியாக இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு இந்த கிளாப் மட்டும் நான் வைக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டர்ன் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதாவது ஏன் பாடுதுன்னா அங்கே நம்ம வந்து சாங்கில் வந்து பேட்டுக்கு மாடணும். பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கிளாப் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இதை எடுத்துகிட்டு நான் இப்போ நம்ம எந்த பேட்டர்னில் இருக்கோமோ நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த சாங் பிளேலிஸ்ட்டில் கொடுக்கும்போது நம்ம ரீசெண்டாக என்ன பேட்டர்னில் இருக்கோமோ அந்த பேட்டர்னோட பீட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இங்கே செட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டெலிட் பண்ணிடுறேன். உங்கள் சாங் மோடுக்கு மாற்றிட்டு ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே வெறும் இந்த கிளாப் மட்டும்தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இன்னொரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்னுக்கு வாய்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வாய்ஸில் கொஞ்சம் இருக்கும். வாய்ஸ் மட்டும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃபார்க்கு பாருங்கள், ப்ளே பண்ணி காட்டுறேன். பேட்டர்ன் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ வாய்ஸில் இருக்குது. நான் இங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது பார்த்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேட்டர்னை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து சாங் மோடுக்கு மாறிட்டு அதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒரு டைமு. அதில் வாய்ஸ் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல வாய்ஸ் வருது, அப்புறம் வெறும் சீனோன்றதில் நீங்கள் அங்கே கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அது ஒரு பேட்டர்ன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டர்னில் நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது காட்டும். அதேமாதிரி வாய்ஸில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணி நம்மளோட சாங் இதில் வந்து ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்தோன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல. அது போய் நீங்கள் இங்கே கீழே பார் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் எத்தனை பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அங்கே டிலீட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது வேணாவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், வாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கொடுக்கணுன்னா ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து இப்போ டிலீட் ஆகிருக்கும். பேட்டர்ன் 3 அப்படின்னு இருக்குது. டிஃபால்ட்டாக எதுவுமே எம்டியாக இருக்கும். அதேமாதிரி சீனோன்றதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணணுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்டர்ன் 1 மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் ப்ளே ஆகும்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி நம்மளோட சாங்கில் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இந்த பீட்ஸ் ஒரே டைம்லேயும் பண்ணலாம், இல்லை ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பண்ணி நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்ம அக்யூரேட்டாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு பீட்ஸ் நாமளே ஒன்று க்ரியேட் பண்ண முடியும் இங்கே இருக்கிற வெறும் இந்த இதை வச்சுட்டு. நான் ஏன் இந்த கிக்கு, கிளாப்பு, ஹேட்டு இதை வச்சுட்டு மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா, நீங்கள் இங்கே நிறையா இருக்குது ப்ளகின்ஸு, இதெல்லாம் பற்றி நான் ஒரு கிளாஸில் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பற்றி நான் ஓவராலாக ஒரு கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு பேனல்ஸும் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த இது மட்டும் பேசிக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிராஃப்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம வர கிளாஸில் பார்ப்போம், இந்த கிராஃபை பற்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.